ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருந்துச்சு, ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ திடீர்னு சார்ஜ் ஆக மாட்டேங்குது. நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்த டார்ச் லைட்டு தான். சரி, இதை ரிப்பேர் பண்ணுறது தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஸ்க்ரூஸ் ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் ஒரு நல்ல பவர்ஃபுல் ரிஃப்ளெக்டரோட ஒரு எல்இடி இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஸ்டாண்டிங் லைட் மாதிரி யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தா நமக்கு உள்ள லித்தியம் அயான் பேட்டரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணலான்னு ஐடியா. நமக்கு லெட் ஆசிட் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த லெட் ஆசிட் சார்ஜ் போயிருக்கும்னு நினைக்கிறேன், பவர் போயிருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்துட்டு இது எப்படி லித்தியம் அயானை போட்டுட்டு நம்ம ஒரு 5 வோல்ட் அடாப்டர்லேயே நம்ம சார்ஜ் பண்ண போகிறோம். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 மெயின் பார்ட்ஸ் நமக்கு தேவை. ஃபஸ்ட்டு இந்த போர்டு. இது TP4056 அப்படி சொல்லுவாங்க. லித்தியம் அயான் சார்ஜ் பண்ணுற, அப்புறம் அந்த பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு போர்டு. இந்த சார்ஜிங் போர்டு முக்கியம். அடுத்தது நமக்கு தேவை ஒரு லித்தியம் செல். 3.7 வோல்ட் இருக்கிற ஒரு லித்தியம் செல்லு. இது ஒவ்வொரு பேட்டரி ஒரு கெப்பாசிட்டியில் இருக்கும். இது ஒரு 2000 mAh இருக்கிற ஒரு பேட்டரி. நமக்கு இப்போ இது ரெண்டும் தான் நமக்கு தேவை. இது எப்படி இதில் அட்டாச் பண்ணி நம்ம மாற்றுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற பழைய ஒயரில் நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுக்கு இந்த ஏசி உள்ளே வர்ற ஒயரை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ண போகிறேன். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் இந்த போர்டுக்கு தான் கனெக்ஷன் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இன்புட்டு. இதில் மைனஸ் ப்ளஸ் இன்புட்டு 5 வோல்ட் கொடுக்கணும். இல்லைன்னா இந்த யூஎஸ்பி சாக்கெட்டை, மைக்ரோ யூஎஸ்பி சாக்கெட்டை யூஸ் பண்ணோன்னா பண்ணலாம். நம்ம இதை உள்ளே வைக்கிறோங்கிறதுனால இது பண்ண முடியாது. நம்ம இதில் தான் நம்ம சால்டர் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பின்னை வாங்கியிருக்கேன். அதை இதில் இங்கே அட்டாச் ஆகிரும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் B+B- போட்டிருக்கோம். தெரியுதுன்னு நினைக்கிறேன். B+B- இருக்கு இல்லையா, அதில் பேட்டரி கொடுக்கணும். அவுட் மைனஸ் அவுட் ப்ளஸ் இருக்குது. இதில் நமக்கு அவுட்புட் எடுக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் இந்த போர்டு. ஸோ ஃபஸ்ட்டு பவர் இன்புட்டை சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பேட்டரியோட ப்ளஸ் மைனஸில் நான் ஒயர்ஸ் எடுத்துக்கிட்டேன். ரெட்டு ப்ளஸ்ஸு, பிளாக் மைனஸு. இப்போ இதை நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும். இந்த அவுட்டு ப்ளஸ்ஸு, அவுட் மைனஸில் நம்ம இங்கே பழைய பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா, அதில் கனெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேட்டரியில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் நிறைய ஃப்ளக்ஸு வச்சிடணும். நெக்ஸ்ட்டு அடுத்து நல்லா லெட்டு இது பண்ணணும். யூஸ்வலாக அந்த ஆர்க் வெல்டிங் தான் வைப்பாங்க அதுக்கு. பட் நம்மக்கிட்ட அந்த டூல்ஸ் இல்லை. அதனால் நம்ம இதையே பண்ணலாம். இப்போ பேட்டரியும் கனெக்ட் பண்ணியாச்சு.
ஸோ பிஎம்எஸ்லேருந்து இதுக்கு போகுது. இப்போ இதில் வந்து 2 லைட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கான சுவிட்சு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் ஆகுது, 2 லைட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். இதை உள்ளே அசம்பிள் பண்ணுறதுக்கு நான் ஒரு டபுள் சைட் டேப் போட்டு அதை அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபைனலாக எல்லா கனெக்ஷனும் முடிச்சாச்சு. டபுள் சைட் டேப் போட்டு இது மூவ் பண்ணாத மாதிரி நல்லா ஒட்டியாச்சு. இந்த எக்ஸ்டர்னல் பின்னுமே கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. சார்ஜர் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் லைட் எரியுது. ஃபுல்லானதுக்கப்புறம் ப்ளூவாக மாறிடும் இந்த லைட்டு. இந்த லைட்டு, இந்த எல்இடி வந்து யூஸ் ஆகாது. ஸோ இது ஃபுல்லாக சார்ஜ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா பவர்ஃபுல்லாக எரியுது. அதை விட இதோட வாட்டேஜ் அதிகம். இது வந்து இப்படி ஸ்டாண்டிங்கில் யூஸ் பண்ணுறது. அதை விட இதுக்கு ஆம்ப்ஸ் அதிகங்கிறதுனால இந்த பேட்டரிக்கு நல்ல பவர் பேக்கப்புமே நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அந்த சார்ஜிங் போர்டு ஒரு 30 ரூபா ஆச்சு. அந்த பேட்ரி ஒரு 80 ருபீஸ் ஆச்சு. ஒரு 100 ருபீஸ்லேயே நம்ம பழைய லைட்டை வந்து தூக்கி போடாமல் நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சார்ஜ் போட்டுட்டு நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.